ஸோ என்ன நடந்தாலும் சரி சில பேர் திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம விஜயாவை பார்க்கலாம். விஜயாவுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்கள பெருசாக வந்து அவங்க விரும்பாத மகனும் மருமகளும் அவங்கள வந்து ஃபுல்லாக பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கிறிஷை கொண்டு போய் அவங்க பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு முத்துவையும் மீனாவையும் அனுப்ப மாட்டுறாங்க. ஏன்னா வந்து முத்துவும் மீனா தான் அவங்களுக்கு இப்போ அடியாள் மாதிரி ஆட்கள் வந்து சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த அளவுக்கு சின்ன புத்தியோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரோகிணியை கூப்பிட்டு தரித்திரத்தை கொண்டு போய் அப்படியே வந்து எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துருங்கிறாங்க. சின்ன பையனை போய் இப்படி பேசலாமான்னு எல்லாரும் பதறாங்க. தான் சொந்த பிள்ளையை இப்படி பேசினதுக்கு வந்து ஆன்ட்டி அப்படின்னு வந்து கோவம் வரணும்ல, அது கூட வரல ரோகிணிக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜயாவும் ரோகிணியும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான். தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தங்களை சுற்றி இருக்க யாராக இருந்தாலும் சரி எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க. தங்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால தான் ஜாடிக்கேற்ற முடி மாதிரி அவங்க 2 பேரும் வந்து ஒரு மாமியார் மருமகளாக வந்து அமைஞ்சிட்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆனால் வந்து முத்து கோவப்பட, மீனா கோவப்பட, நாங்களே போய் விட்டு வந்துடுறோம்னு, இல்லை நான் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்லிட்டு அவங்க கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எதுக்கு இவனை அப்படியே எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துடு, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து மனோஜ் வேற ரோகிணிகிட்ட பேச, அப்போவும் ரோகிணி கோவம் வருது, நான் போய் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே அவங்க அம்மாவுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தை வேறு கிறிஷ் வேறு, நான் அங்கே இருக்கிறது சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் வேறு புலம்புறாரு. உடனே வந்து அதெல்லாம் இல்லை, அவன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பெரிய பிரச்சனையாகிடும், என் லைஃப் போயிடும், வேறு யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, உங்கள் அம்மாவுக்கு என்ன ஸ்பைனல் கார்டு தானே போச்சு, அப்படியே போய் எங்கேயா உளுந்து கடமா, அப்படியே நான் இவனையும் அனுப்பிவிட்றேன் பார்த்துக்கமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சிந்தாமணியெல்லாம் கூப்பிட்டுட்டு பார்வதி அவங்க எல்லாரும் வந்து இவங்களை பார்க்க வராங்க விஜயாவை. அவங்க வேறு வந்து கொஞ்சம் பில்டப் ஏற்றி விட்டு பயமுறுத்திடுறாங்க. இல்லை என்னென்னவோ நடக்க போகுது, அடுத்து அவங்க வந்து உங்களை கொலை பண்ணால் கூட தயங்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து பேச, உடனே இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க கதையில். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மனோஜ் நேராக போய் நானே போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு, அந்த ரதியோட வீட்டுக்கு போயிட்டு இன்னும் தேவையில்லாத பிரச்சனையில் தான் சிக்கிக்க போகிறாரு. இதை வச்சு தான் கதை இப்போ போகுதுங்கிறத பற்றியும், இந்த கதை போகிற போக்கையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.